மைக் ஆஃப் பண்ணுங்க சார். சார் மைக் ஆஃப் பண்ணிட்டு பைட் ஒன்று கொடுத்துருங்க. வாப்பா பைட் மோகன் எங்களது கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்களை சந்தித்து வந்ததன் காரணமாக தாமதமாகிவிட்டது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய யோகாவில் படித்த பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு வேலை வழங்க கோரியும் ஏற்கனவே மத்திய அரசு விடுவித்திருந்த ஊதியத்தை வழங்க கோரியும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை செயலகத்துக்கு அருகில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கும் தெரிவித்தும் பாராமுகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் தெரியவில்லை. யோகா கலை என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலையை கற்றுக் கொடுத்து நாங்கள் இன்னைக்கு கவலையோடு இருக்கிற மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைங்கிறது ஒரு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த யோகா கலையை படித்த ஆசிரியர்கள் அரசு வேலை கிடைக்காமலும் ஒப்பந்த ஊழியர்கள் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அரசு இந்த ஊதியத்தை விடுவிக்காமலும் இருப்பதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆராய்க்கிறோம். மற்றவருடைய உடல்நலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய யோகா ஆசிரியர்கள் இன்றைக்கி மன வருத்தத்தோடு இருக்கிறதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஸோ இதை அரசு முழுவதும் கவனத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இந்த யோகா கலையை பயிற்றுவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமே பட்டப்படிப்பு படித்த ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் 1.5 லட்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் இவர்களுக்கு இருக்கிறது. 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது, 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. ஸோ இதையாவது மனதிலே கொண்டு இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது வர இருக்கிற அரசாங்கங்களோ எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். சார், 5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது அவங்களுக்கு. இப்போ புதுசாக நீங்கள் கோரிக்கையெல்லாம் பழசு தான். இப்போ இதுக்கு மேலே அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது? கடைசியாகவும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். நிறைவேற்றினா அவங்களுக்கு நல்லது, நிறைவேற்றலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு முடிவில் எடுக்க வேண்டியது. சம்பளம் கொடுத்தா என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு அரசாங்கத்தை நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இவங்க கொடுக்கல சம்பளத்தை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இந்த யோகா கலைக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்ணது மட்டும்தான் மாநில அரசோட கடமை. அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. மத்திய அரசு நிதியை விடுவிச்சிருக்கு. அதுக்கான ஆதாரங்களாக நாங்கள் அரசாங்கத்தை சமர்ப்பிச்சிருக்கோம். இன்னொன்று தேதிகளில் நம்ம தமிழக அரசுக்கு யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி இப்போ ஒரு நிதி விடுவிச்சிருக்கிறாங்க. ஏன் அதை கொடுக்காம இருக்குன்னு கேட்குறோம். ஆனால் முறையான பதில் அரசு அதிகாரிகள் இருந்தோ இல்லை அது அமைச்சர்கள் எங்களுக்கு கிடைக்கும். யோகா ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்குது? 1 லட்சம் பேர் இருக்குது தமிழகம் முழுவதும். இந்த படிப்பை முடிச்சுட்டு பட்டப்படிப்பு முடித்த யோகா ஆசிரியருடைய எண்ணிக்கைங்கிறது 1 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும். இதுக்கு மூல காரணமாக இந்த உங்களுக்கு தடையாக நிற்கிற மூல காரணமாக அதிகாரிகள் யாராக இருக்குது? எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட நாங்கள் அரசாங்கத்தை கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்கள் ஒன்றும் எச்சரிக்கை கூட சொல்லலை. நாங்கள் கோரிக்கையாக தான் வைக்கிறோம். கனிவுடன் பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ நல்ல காரியங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த யோகா ஆசிரியருடைய நலன்லையும் இந்த அரசு அக்கறை செலுத்துதுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பேர் சொல்லுங்கள் சார். சுந்தரவேலுடைய பேர். நான் மாநில தலைவராக இருக்கேன். இந்த யோகா ஆசிரியர் சங்கத்தில் மாநில தலைவர். ரைட். ஓகே. அறவழி ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், கடந்த 3 வருடங்களாக அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 வருடமாக சம்பளம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சம்பளம் வந்துடும் சொல்லிட்டு சம்பளம் எங்களுக்கு காணல் நீராக இருக்கிறது. ஆனால் 1.5 கோடியை கையில் வாங்கி வச்சுட்டு மாநில அரசு இது வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஏன்னா இப்போ மாநில அரசு 250 பேர் யோகா ஆசிரியர்கள் நியமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீவோ இருக்குது. ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் வருகின்ற பணத்தையே தமிழ்படுத்துகிறாங்க என்று தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மறைமுகமாக பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு எதற்காக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. ஏனென்றால் பல மாநிலங்களில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு பண நிலுவைத் தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனால் தமிழகத்தில் மாற்றுமுகமாக யோகா பயிற்சியாளருக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள்.
ஏனென்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்லை வந்து அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவார்களா என்று அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியல. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1,56,00,000 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்கள் வந்து உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய யோகா ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம். ரைட் ஓகே சார். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் வே. காசிநாததுரை. நன்றி. அப்படியே கோஷம் போடுது அப்படியே போட்டுருங்க. அப்படியே ஊதியத்தை வழங்கிடு 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 ஊதியத்தை வழங்கிடு பணி நிரந்தரம் செய் பணி நிரந்தரம் செய் யோகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய் வழங்கிடு வழங்கிடு ஊதியத்தை வழங்கிடு ஏமாற்றாதே ஏமாற்றாதே யோகா பயிற்சி நியமனத்தை ஏமாற்றாதே 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 யோகா பயிற்சி பயணத்தை வச்சிருந்து ஏமாற்றாதே வழங்கிடு வழங்கிடு ஊதியத்தை வழங்கிடு தமிழக அரசு யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு உடனடியாக ஊதியத்தை வழங்கிடு. நன்றி.